ஓம் நம சிவாய. அப்படிதான் தனுஷ் அண்ணா குபேர ஆடியோ லான்ச்ல பேச ஆரம்பிச்சாரு. சும்மா சொன்னா போதுமா, அதுக்கான அர்த்தம் தெரியணும் இல்லையா? இந்த வீடியோவை புரிஞ்சுக்கினீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இந்த வீடியோ புரியலன்னா, நீங்க இந்த படத்துல வர ஹீரோ தனுஷ் அண்ணா மாதிரியே ஒரு அப்பாவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, படத்தை பார்த்துட்டு கூட படத்துல என்னதான் சொல்ல வராங்கன்னு புரியாம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்களே என்டர்டைன்மெண்டா இருக்கும் நம்பி போனவங்களுக்கு சோ இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சோ இந்த மாதிரி யூனிக்கான டாபிக்ஸ் இல்ல யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸோட வீடியோஸ் பார்க்கணுமா? சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, குட். சோ லெட்ஸ் பிகின். ஆரம்பத்திலேயே ஒன் லைனர் ரிவ்யூ. ஒரு நல்ல மனுஷனுக்கு அநியாயம் நடந்தா அவங்க நல்ல மனுஷனாவே இருக்கணுமா, இல்லனா கெட்டவனா மாறி தப்பு பண்ணவனை பழி வாங்கணுமா? தப்பு பண்ணவனை மட்டும் இல்லாம அவங்க இனத்தையே அழிக்க துணியணுமா? கேள்வியாகவே இருக்கட்டும். அதுதான் என்னுடைய ஒன் லைனர் ரிவ்யூ. இப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கம்ப்ளீட்டா கொடுக்குறேன். ஓகே, ஐ விஷ் such unconscious minds wake up and live mindfully by forgiving the world that sinned once. ஏன்னா இங்க nobody is perfect. அட்லீஸ்ட் அடுத்தவங்க பண்ற தப்புல இருந்தாவது நம்ம பார்த்து கத்துக்கணும். நம்ம தப்புல இருந்து நம்ம கத்துக்க ரெடியா இல்லைன்னா கூட இல்லையா? ரியலிஸ்டிக் மூவி, யதார்த்தமான கதை. நல்லவங்க சில நேரத்துல சுயநலத்துக்காக தப்பு பண்ணுவாங்க. ஆனா தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்தா உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. அதுதான் நாகார்ஜுனா சார் இந்த படத்துல. ஆனா தப்பே அறியாத ஒரு உயிர் கூட ஒரு கட்டத்துக்கு மேல கொல்ல துணியுது, தனக்கு தன் மக்களுக்கு நியாயம் கிடைக்க. ஆனால் துரோகத்தை மட்டும் யாருக்கும் நினைக்க தெரியாத ஒரு இன மக்களாக வருபவர் தான் தனுஷ் அண்ணாவுடைய ரோல் இந்த படத்துல. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஷேர் பண்ண ஒன் லைனர் ரிவ்யூ ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டுமே இந்த படத்தினுடைய முழுமையான அர்த்தங்கள் அடங்கியிருக்குன்னு நம்புறேன். சரி, தனுஷ் அண்ணா படம்னாலே என்டர்டெயின்மெண்ட் தான், போய் பார்க்கலாமேன்னு நம்பி போனா. சோ இந்த வார்த்தை நம்பி போனா சொன்னதும் படத்துல இருந்து ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. சரி, நல்லவங்க போல ஒரு 4 பேர் சேர்ந்து பினாமியா வேலை முடிச்சு கொடுத்தா அவங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, அவங்க உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது. நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய பேரை நம்பி வாழ்ந்திருப்போம், எல்லாம் நல்லவங்கன்னு நம்பிட்டு. ஆனா ஒரு நாள் இதெல்லாம் நடிப்புன்னு புரிஞ்ச பிறகு அந்த வலி, அப்போ இத்தனை நாள் நம்மளுடைய மெமரிஸ், சந்தோஷங்கள், அவங்க கூட இருந்ததெல்லாம் ஒரு கேள்வி வரும். அதற்கெல்லாம் ஒரு பதில் குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும்.